எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் குழம்பு இல்லாமல் சாப்பாடே இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போவாச்சும் தான் மீன் குழம்பு செய்கிறது மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நாள் நான் செஞ்ச மீன் குழம்பு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மீன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னா, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கணும். அது கூடவே பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு நம்ம இதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து அதுவும் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு, மீன்னாலே மண் சட்டி தான் நான் யூஸ் பண்ணுறது. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு கூடவே ஒரு தக்காளி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட்டுடலாம். வேக விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் தூவிட்டு மூடி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எப்போவுமே நம்ம செய்கிற நாள் சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மசாலா எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாவே இருக்கும்.